திமுக கட்சியை சார்ந்தவங்க சொல்றாங்க, நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாப்புல, கூத்தாடி எல்லாம் முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மரியாதைக்குரிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் யாரு? அவரும் படத்தில் நடிச்சிருக்கிறாரு, சீரியல்ல நடிச்சிருக்கிறாரு. அவருடைய தவ புதல்வன் உதயநிதி ஸ்டாலின் யாரு? சுதந்திர போராட்ட தியாகியா? செக்கிழுத்த செம்மலா? மக்களுக்காக தியாகம் செய்த தியாகியா? நீயே ஒரு கூத்தாடி தாயா, நீயே நடனமாடியவர் தாயா, எங்களை பார்த்து கூத்தாடி என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? அண்மையிலே அண்டை நாடான ஈழத்திலே இலங்கையிலே கொத்து கொத்தாக என் தாய் தமிழ் உறவுகள் அங்கு சுட்டு படுகொலை செய்யப்படுகின்ற பொழுது எங்க தலைவர் தளபதி அவர்கள் கூத்தாடியாக இருந்து கொண்டு 2008 தன் பின்னாடி வந்த லட்சக்கணக்கான ரசிகர்களை திரட்டி இலங்கையில் நடப்பது போர் குற்றம், அங்கே இறப்பவர்கள் தமிழர்கள், அதை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்தது நீங்கள் சொன்ன கூத்தாடி என்கின்ற எங்க தலைவர் தான் தமிழ்நாட்டுக்காக நின்றாரு. தமிழ்நாட்டு மீனவர்கள் சிங்கள ராணுவத்தால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட போது அதை பார்த்து மௌனமாக இருந்தீர்கள். தலைவர்களாக இருக்கின்ற நடிகர்கள் நீங்கள். நடிகராக இருந்த எங்க தலைவர் தன்னுடைய ரசிகர்களை திரட்டி இலங்கையில் நடப்பது மிகப்பெரிய ஒரு குற்றம். தமிழ்நாட்டு மீனவர்களை சுட்டு படுகொலை செய்றீங்க, அதை வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். இதே சம்பவம் தொடர்ந்து நீடித்தால் உலக வரைபடத்தில் இலங்கை என்கின்ற ஒரு நாடு இல்லாமல் போயிடும் என்று கண்டித்தவர் எங்க தலைவர் தளபதி அவர்கள். யாரை பார்த்து நீங்க கூத்தாடின்னு சொல்லுவீங்க? ஆமா, அவர் கூத்தாடி தான். கூத்து என்பது கலை, கூத்து என்பது மக்களை மகிழ்விப்பது. லட்சோப லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களை கூத்து என்கின்ற கலையின் மூலம் மகிழ்வித்தாரா இல்லையா தலைவர்? தலைவர்களாக நீங்கள் எல்லாரும் கூத்தாடியாக மாறிட்டீங்க. கூத்தாடியாக இருந்த எங்க தலைவர் லட்சோப லட்சக்கணக்கான இளம் தலைமுறைகளை தலைவர்களாக உருவாக்கி இருக்கிறாரு. அண்ணா என்கின்ற 3 எழுத்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது. அதன் பிறகு விஜய் என்கின்ற 3 எழுத்து எழுச்சியையும் புரட்சியையும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்த போகிறது. தன் பின்னாடி வந்த ரசிகர்களை வெறும் ரசிகர்களாக மட்டும் வைத்துக் கொள்ளாமல் இந்த சமூகத்தின் மீது பற்று வர வேண்டும் என்று அந்த ரசிகர் மன்றத்தை நட்பணி மன்றமாக மாற்றினார். அந்த நட்பணி மன்றத்தை அப்படியே விட்டுவிடாமல் மக்கள் இயக்கமாக மாற்றினார். அந்த மக்கள் இயக்கத்தை தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு அரசியல் கட்சியாக உருவாக்குறார். அதனால எங்களை ரசிகர்கள் கூட்டம், நாங்கள் கூத்தாடிகள், நடிகர்களிடம் நாட்டாலை கொடுக்கலாமா என்று பேசுவதற்கு திமுக கட்சியை சார்ந்த எவருக்கும் எந்த அருகதையும் கிடையாது. என திமுகவே கூத்தாடி கட்சி தான் நடித்துக் கொண்டிருக்கிறாங்க. அண்மையில கூட ஒரு அமைச்சர் பேசுறாரு, 90% வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம், சொல்வதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்று சொல்றாங்களே, சொல்றதுக்கு வெட்கமா இல்ல? கேவலமா இல்ல? மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்வேன் என்று சொன்னீங்களா இல்லையா? ஏன் ரத்து பண்ணாம இருக்கீங்க? அப்ப பொய் சொல்றதுக்கு கேவலமா இல்ல? எல்லா தாய்மார்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கணும் சொன்னாங்களா இல்லையாமா? சத்தமா சொல்லுங்க, சொன்னாங்களா இல்லையா? எல்லாருக்கும் 1000 ரூபாய் வருதா? அப்ப பொய் சொன்னாங்களா இல்லையா? தாய்மார்களை ஏமாற்றுவதற்கு வெட்கம் இல்லையா திமுக அரசாங்கத்திற்கு? தாய்மார்களுடைய வயிற்றில் அடித்தவர்கள் இதுவரை நல்லதாக இருந்த வரலாறே கிடையாது. தமிழ்நாட்டினுடைய தாய்மார்களிடம் பொய்யை சொல்லி பித்தலாட்டத்தை சொல்லி உங்களுக்கு எல்லோருக்கும் நான் 1000 ரூபாய் தருகிறேன், எனவே நீங்கள் ஓட்டு போடுங்கள் என்று உங்களை ஏமாத்தி தான் அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துறாங்க. அப்ப 2026 தேர்தல்ல தகுந்த பாடத்தை திமுகவிற்கு புகட்டுவீங்களா மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. மிகப்பெரிய ஒரு எழுச்சியை 2026 தமிழ்நாட்டில் உருவாக்க போகிறது. இங்கு கூடியிருக்கின்ற எங்கள் தாய்மார்கள் தான். தாய்மார்களுடைய அண்ணனாக, மகனாக, உங்க வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடியவர் தான் எங்க தலைவர் தளபதி அவர்கள். உங்களை நம்பிதான் அவர் வராரு. தாய்மார்களுடைய உள்ளத்திலும் தமிழ்நாட்டு மக்களுடைய இல்லத்திலும் இருப்பவர் தான் எங்க தலைவர் தளபதி அவர்கள். உங்களுடைய ரேஷன் கார்டுல தாங்க நம்ம தலைவருடைய பேர் இல்ல, மத்தபடி உங்க வீட்டுல இருக்கிறாரா இல்லையாங்க? மிகப்பெரிய கரிஸ்மாட்டிக் லீடர். எங்க தலைவரை பார்ப்பதற்காக விவசாயிகள் வராங்க, பரந்தூர் விவசாயிகள் வராங்க, அரசு ஊழியர்கள் வராங்க. இந்த செய்தி எதை சொல்கிறது? ஒட்டுமொத்த அரசாங்கமும் நம்ம தளபதியின் பின்னால் வருவதற்கு அணிதிரண்டு விட்டார்கள்.
இங்க இவ்வளவு பேர் நீங்க கூடியிருக்கிறீங்கன்னா எதற்கு காரணம் என்ன? திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நீங்க வந்திருக்கிறீங்க. அப்ப 2026 மிகப்பெரிய புரட்சி என்பது இந்த வேளச்சேரி தொகுதியில் இருந்து ஆரம்பிக்க போகிறது.